ஹாய் மகா, நாளை கழிச்சு நியூ இயர் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நியூ இயர் அதுவுமா இந்தியாவிலேருந்து எங்கேயாவது ஓடி தப்பிடுங்க மகா. அப்போ தான் உயிர் வாழ முடியும். அந்த மாதிரி ஒரு ஆட்சியில் இருக்கிறோம். ஏன்னா தண்டனைகள் தப்பு பண்ண தண்டனைகளே கிடையாதுங்க. சரியா? எதுக்கு சொல்றேன்னு புரியல, வீடியோ பாருங்க. பாத்தீங்களா, ஒரு வடநாட்டு பையனை கத்தியெல்லாம் காட்டி ரீல்ஸ் எடுக்கிறேன், நான் தான் பெரிய அவன், நான் தான் பெரிய இவன் சொல்லி காமிக்கணும்னு சொல்லி வீடியோ எடுத்து கடைசியில் அந்த பையன் ஸ்டாப்பில் இறங்கி போனவனை ஏதோ ஒரு முட்டுச்சந்தில் கூட்டிகிட்டு வச்சு பையனை தாறு மாறா மச்சான், இங்கே நான் கொஞ்சம் நீ கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வெட்டி சித்திரவதை பண்ண முடியுமோ அந்த அளவு பண்ணி கெத்து காமிச்சிருக்காங்க அந்த கஞ்சா குடுக்கிகள். அதாவது அவனுங்களுக்கு மீசையும் கிடையாது, ஆக மொத்தம் இவ்வளோ போல் முளைச்சிருக்குமான்னு கூட தெரியாது, இவனுங்களாகும் இந்த அளவுக்கு வேலை பார்க்குறானுங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரிப்பட்ட தற்கொலை குட்டி குஞ்சான்ஸுக்கு எல்லாமே தண்டனைகள், அதாவது யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க ஃபேமிலிக்கிட்ட இவனுங்களை கொண்டு ஒப்படைங்க. அதே மாதிரி அந்த ஃபேமிலியில் உள்ள ஒருத்தனா இதே மாதிரி வெட்டணும், இவனால் வெட்டி அதே வீடியோவை சோசியல் மீடியாவில் விடணும். விடும்போது தான் நாளைக்கு தப்பு பண்ணுறவன் யோசிப்பான், நமக்கு நாளைக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ அதான் நமக்கு திருப்பி கிடைக்கும்னு சொல்லி யோசிப்பான். அந்த மாதிரி ஒரு தண்டனை இருந்தால் மட்டும்தான் இந்தியாவில் வசிக்க முடியும். சரியா? சரி, நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் என்ன ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க? சும்மா ஏதோ மாநாட பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், ஹெல்மெட்டுக்கு பிடிக்கிறேன், அதை பிடிக்கிறேன், இதெல்லாம் ஒரு ஆட்சியான்னு கேட்குறேன். இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களை எதிர்த்து ஏதாவது கொஸ்டின் கேட்டாச்சுன்னா அவனை பிடிச்சி அடிக்கிறது, அவனை பிடிச்சி மன்னிப்பு வீடியோ போட வைக்கிறது, இதுக்கு பேர் தான் ஆட்சியா? அப்புறமா ஹெல்மெட் போடாமல் எவனா வருவான், அவனை பிடிச்சி ஹெல்மெட்டோட பிடிச்சி அடிக்கணும், இதான் ஆட்சியா? என்ன ஆட்சி? மக்களை தயவு செய்து கொஞ்சமாவது யோசிங்க. இன்னைக்கு இந்த பையன் வடக்கம் தான், சரியா? அந்த பையனுக்கு இந்த நிலவரம், நாளைக்கு நமக்குமே இதே நிலவரம் தான். யோசித்து சிந்திச்சு ஏதாவது பண்ணுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த தடவையாவது நல்ல ஒரு ஆட்சிக்கு கை கொடுங்க. அதுக்காக நான் இந்த கட்சி கொள்ளலாம் அந்த கட்சி கொள்ளலான்னு சொல்ல வரல, உங்களுக்கு எது தோணுதோ பண்ணுங்க. ஆனால் தயவு செய்து இந்த மாதிரிப்பட்ட கட்சிகளுக்கு கொடுத்தீங்கன்னா ஒருத்தனை நிம்மதியாக இருக்க முடியாது. சரியா? இதெல்லாம் பார்க்கும்போது வெள்ளைக்காரனே நம்மளை வச்சு ஆண்டுட்டு போயிருக்கலாம். புரியுதா? என்னத்தை சொல்ல, எதுக்கு சுதந்திரம் கிடச்சி, என்ன சுதந்திரமோ என்னதோ ஒன்றும் எனக்கு புரியலை. உங்களுக்கும் ஏதாவது புரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அந்த பாவப்பட்ட அந்த பையனுக்கு நல்லபடியாக கொணாவி வரணும்னு சொல்லி எல்லாரும் ப்ரேயர் பண்ணுங்கள். இந்தியனா பிறந்ததுக்கே என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலை மக்களே.